வார்த்தையை வெளிப்படுகிறது. உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன். இந்த வருஷத்துல உங்களுக்கு தோல்வி என்பதே இல்லை. ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்துல உங்களுக்கு தோல்வி என்பதே இல்லை. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஆண்டவரை சார்ந்து முடிவெடுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனா இருக்கிறார். அடுத்தது நல்லா கவனிக்கணும். நான் காக்கும்படி கூடவே இருக்கிறேன்னு சொல்றாரு. இறைமையில ஒண்ணு நான் வாசிக்க வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை. அல்லேலூயா. ஒருவனும் என்ன பண்ண உன் மேல கை போட முடியாது. ஏன் தெரியுமா? நீ சர்வ வல்லமையுடைய பிள்ளை, நீ ராஜாவுடைய பிள்ளை. நான் சொல்லுவேன், என் பாக்கெட்ல காசு இருந்தா கூட பரவாயில்ல, நான் யார் தெரியுமா? நான் ராஜாவுடைய பிள்ளை. நான் நீட்டா ட்ரெஸ் பண்ணுவேன். நீங்க முகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சோர்வா இருந்திருக்கும், தலைமுறைகளை உடம்பு இருந்தாலும் நான் எப்பவுமே காசு இல்லையோ, நான் ஊழியக்காரன் கிடையாது. ஊழியக்காரன் இல்லையா? இல்ல, ராஜாவுடைய வேலை செய்கிறவர்கள், தோட்டத்துல வேலை செய்கிறவர்கள். அவர் யாரும் கையெழுந்து நிற்கிறது இல்லை. என் தேவனே என்ன பண்ணாரு? அவர்களை நடத்துகிறார். தேவனே நம்ம நடத்துகிற தேவன். இல்லையா? தேவன் தான் நடத்துவார். அதனால நம்ம நீட்டா எங்க போனோம், நீட்டா நீட்டா தான் இருக்கணும். அதே மாதிரி பேண்ட் எல்லாம் போடுறாங்க பசங்க, பேண்ட் லெக்கின்ஸ் எல்லாம் போடுறாங்க. பசங்க எல்லாம் நானே போயிட்டு இதே ஃபார்மல் தான் கடைசி வரைக்கும் இந்த ட்ரெஸ் நீ ஃபாலோ எப்படி போடணும் அப்படின்னா, ரெண்டு பேருக்கு ஒரே முதல் ட்ரெஸ் எப்படி எடுக்கணும், ஃபேஷன் பார்க்க மாட்டோம். அது ரெண்டு பேருக்கு என்ன குவாலிட்டியோ அதே போல ₹1 கூட அதிகமாகாது ரெண்டு பேருக்கு. அதே அவங்களுக்கு 1000 ரூபாய்னா அதே 1000 ரூபாய் தான். நாளைக்கு அப்பா ஒரு மாதிரி என்னை பார்த்துட்டாருன்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அப்பா என்னை இல்ல அவனுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி செய்யறா சொல்லி சொல்லிடக்கூடாது. சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, பிள்ளைங்களை நல்லா வளர்க்குறீங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் வளர்க்கல, என் சப்பா தான் வளர்க்குறேன். அல்லேலூயா. அந்த தெய்வீக ஞானம் யார் கொடுப்பது? அந்த தெய்வீக ஞானம் யார் கொடுப்பது? ஆண்டவர் தான். அதே போல ஹேர் கட்டு கூட கரெக்டா பண்ணணும். சும்மா முடியெல்லாம் இப்படி விட்டுக்கிட்டு இப்படி 4 அந்த எலி கடிச்ச மாதிரி அப்படிலாம் கரெக்டா டீசெண்டா இருக்கும். அப்படிதான் சொல்லி ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பிள்ளையானவனை என்னது நடத்த வேண்டிய விதத்திலே நடத்து, அவன் அது முதிர் வயதிலும் விடாது. உண்மைதான். எங்க அப்பா என்னெல்லாம் பயங்கரமா அடிச்சு ஒழிச்சு வளர்த்தாரு. உண்மை சொல்றேன், அவங்கள கிறிஸ்துவர்கள் கிடையாதுமா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 17 வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு தேவனுடைய நேர ஊழியர்கள் படிச்சு முடிச்சு தான் வேலைக்கு நான் போகவே கிடையாது. மனைவியும் நல்லா படிச்சிருக்கிறாங்க. அவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர். வேலைக்கு தேவைகளை சந்திப்பார், கூடவே இருப்பார். அவர் யார் என்ன என்பது அவர் அறிந்த தேவன். ஏன்னா மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறான். அவர் என்ன தேவை என்பதை அறிந்த தேவன். என்ன நிலைமையில தெரியும், அங்கலாய்ப்புகளை அறிந்த தேவன், இவருடைய பிரச்சனைகளை அறிந்த தேவன், இவருடைய போராட்டத்தை அறிந்த தேவன். ஏன் நம்ம வியாதி அவர் அறிந்த தேவன். உங்களுக்கு பல நாள் வியாதி இருக்கிறதா? ஆண்டவர் சுகப்படுத்தும். வியாதி இயேசுவின் நாமத்தால வியாதி சுகமாக்குவார். உங்களோட வறுமைகள் மாறும். குடும்பத்துக்கு வறுமைகள், உங்கள் குடும்பத்துல பிள்ளை சொன்ன கட்டுகள், மந்திரங்கள், ஏவல்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் ஆண்டு முறியடிப்பார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் கூட இருக்கிறார். அடுத்ததாக கடைசியான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். நான் சொன்னேன், இவரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்கும். நல்லா குடிக்கணுமா? நீ இவரோடு இருக்க நாளெல்லாம் எந்த மனுஷனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. ரெண்டாவது, நான் மோசையோடு இருந்தது போல அவன் கூடவே இருப்பேன்னு சொல்றாரு. ஆண்டவர் நம்ம ஆண்டவனது நம்ம கூடவே இருப்பார். மூன்றாவது,
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் உங்களை ஒரு நாள் அவங்க கூடவே இருப்பது சொல்றாரு, இங்க நான் உனக்கு கைவிடவே மாட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எந்த மனிதனுக்கு முன்பதாக, எந்த மனுஷனுக்கு முன்பதாக உன்னை என்ன பண்ண மாட்டாரு, ஏளனமாய் பேசுற அளவுக்கு முன்பதாக உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உன்னை உயர்த்தி அவர் ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அதுல தானியேலை பார்க்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்கிறோம். தேவன் அவளை தலைகுனிய வைத்தாரா? இல்லவே இல்லை. அந்த எகிப்து தேசத்துல அவர் என்ன பண்றாரு, நல்லா கவனிக்கணும், அந்த நல்லா கவனிக்கணும், அந்த தேசத்துல அவளை உயர்த்தினார். இந்த சாத்ராக் மேஷாக்ல தேவன் என்ன பண்ணாரு, உயர்த்தினார், பாதுகாத்தார். ஒரு கஷ்டம் வராமல் அதை பாதுகாத்தார். ஏன் தெரியுமா? தேவன் அவங்க கூடவே இருந்தார். அதை நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நல்லா கவனிக்கணும். இந்த வாக்கு தத்துவம் யாருக்கு நிறைவேறும் சொல்லி நான் இன்னொரு 5 நிமிடங்கள் முடித்து விடுகிறேன். இந்த வாக்கு தத்துவம் சொன்ன வாக்கு தத்துவம் யாருக்கு நிறைவேறும்? நான் சொன்னீங்க எங்களுக்கு எல்லாம் நிறைவேறும் சொன்னீங்க, இப்படி சொல்றீங்களேன்னு. உண்மைதான், நமக்கு தான் அந்த வாக்கு தத்துவம். ஆமீன் சொல்லுங்க. நமக்கு தான் அந்த வாக்கு தத்துவம். எப்படி நிறைவேறும்னா அவர் சீக்கிரம் சொல்றேன். உபாகமும் 11ஆம் அதிகாரம் 26, 27 வாசிப்போம். நல்லா கவனிக்கணும். ஒரு நிமிஷம் அந்த சொல்றாரு, 2 காரியத்தை வைக்கிறாருமா. ஒண்ணு சாபத்தை வைக்கிறாரு, இன்னொன்னு ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு. அடுத்த வாசிங்க. கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தீர்களானால் உங்களுக்கு ஆசீர்வாதமும் நான் அதை என் வயல சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நான் சாபத்தை சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், நீ உண்மையாய் நடந்தால், நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால், ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த தேவ வசன தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும். அல்லேலூயா. அது நீ கை கொள்ளாமற் போனால் அங்க என்ன வரும்னு சொல்றாரு, அது நடக்கும்னு சொல்றாரு. அடுத்தது இன்னொரு ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசித்து உங்களுக்கு நல்லா கவனிக்கணும். உபாகம் 28:1 வாசிக்கலாம். நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. கைத்தட்டு நன்றி சொல்லுங்க. அல்ல கைத்தட்டுங்க. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஏசப்பா என்னை மேன்மையா வைங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா என்னை மேன்மையா வைங்க, என் குடும்பத்தை மேன்மையா வைங்க, என் பிள்ளைகளை மேன்மையா வைங்க. நீங்க சொன்ன ஆண்டு கேட்பார். ஏன்னா நீங்க தேவனுடைய ஆலயத்தை உட்கார்ந்துக்கிறீங்க. நீங்க சொல்றது ஆண்டு கேட்பார். நீங்க ஜெபிக்கிறது ஆண்டவர் கேட்பார். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமாம்மா? உண்மையா சொல்றோமா? அவர் நல்ல ஆண்டவர். அவர் நல்ல ஆண்டவர். அவர் எப்போ நல்ல தெய்வம் உலகத்துல யாருமே இல்லை. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவர் உங்களுக்கு மட்டும் கிடையாது, அகில உலகத்துக்கு அவர் நல்ல தெய்வம் தான். ஆனால் அவர் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவரை புரிந்து கொள்ளுகிறார்களோ, அவர் வார்த்தை கீழ்ப்படுகிறார்களோ, அவர் நல்ல தேவனா இருக்கிறார். ஓகே. ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுத்தாயானால், செவி கொடுக்கும் பொழுது உனக்கு மேன்மை வாழ்க்கையில கடந்து வரும். அடுத்தது ஒரு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நீ மேன்மையான இடத்துல ஆண்டவன் வைக்கிற தேவனா இருக்கிறார். நீ பரிசுத்தமாய் வாழும்பொழுது தேவன் உன்னை ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் நல்லா கவனிக்கணும். யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக பயந்து போய் இருக்கும் பொழுது அவனுடைய வசனம் சொன்னது, நான் மோசையோடு இருந்தது போல, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருந்தேன், நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் உங்களை இந்த வருஷத்துல கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு ஆண்டோடைய கையை பிடிச்சுக்கிறீங்களோ அவர் என்ன பண்ண மாட்டார், ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, நல்லா கவனிக்க வேண்டும். அங்க அந்த 9ஆம் வசனத்துல, நீ பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் எழுந்து நின்று
அந்த சமூகத்துல நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. தேவ பிரசனம் இறங்கி வருவதா எல்லாம் அதாவது என்னன்னா உங்களுடைய சத்தத்தை உயர்த்துங்க. உங்களுடைய சத்தத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை சொல்லுங்க, ஏசப்பா வேத வசனத்தை கத்த நிறைவேற்றுங்கப்பா. வேத வசனத்தைப்படி எங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அவர் பெரிய தேவன், அவர் பெரிய தேவன், அவர் நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏசப்பா இந்த வருடம் முழுவதும் நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீசஸ். பயப்படாதே நீ மனமே, நுடன் இருக்க பயமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. ஆவியில் உண்மையா ஜெபித்திடுவா, ஆவியில் உண்மையா ஜெபித்திடுவா. தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார். அதில்ல நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு சொல்லுங்க சொல்லுங்க வதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவே, கவலைகள் யாவையும் போக்கிடுவே, கவலைகள் யாவையும் போக்கிடுவே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் சொல்றாரம்மா, அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆண்டவர் இந்த வருஷத்துல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஓ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நீ போகுமெல்லாம் தேவனாய் கர்த்தர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, ஏசப்பா நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே இந்த வருஷத்துல எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த வருடம் முழுவதும் என் கூடவே இருங்க ஆண்டவரே. அம்மா அந்த உலகத்துல யார் இருந்தாலும் இல்லைன்னு பரவாயில்லம்மா, இயேசுவான் கூட இருந்தா உனக்கு பாதுகாப்பு, இயேசுவான் கூட இருந்தா உனக்கு ஆசீர்வாதம், இயேசுவான் கூட இருந்தால் முடியாது. ஓ ஏசப்பா என் கூடவே இருங்க ஆண்டவரே. நீ எதிர்பார்த்துக்கிற காரியம் வருமா? நீ அநேக நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் என் வேலைக்காக, உன் வேலையுடைய கன்ஃபார்முக்காக, ஆசீர்வாதங்களுக்காக. ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த வருஷத்துல அது செய்வேன்னு சொல்றாருமா. அல்லேலூயா. ஜீசஸ். ஆவியானவரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஏசப்பா
என் தலை மீது வல்லமை இறங்கட்டும். ரைட் ஹேண்ட், அதாவது வலது கையை தலை மேல வைங்க. ஏசப்பா, உடைய வல்லமை என் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய வல்லமை என் மீது இறங்கட்டும். ஆண்டவரே, உடைய வல்லமை நாடி நரம்புல இறங்கட்டும். எலும்பு பகுதியில வல்லமை இறங்கட்டும். தசை பகுதியில வல்லமை இறங்கட்டும். எல்லா ஆர்கன்ஸிட வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்க கரம் பிடித்து நடத்துங்கப்பா. ஓ ஸ்தோத்திரம். வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு பிள்ளையோட வல்லமை இறங்குவதாக. பலவீனங்கள் மாறுவதாக. வியாதிகள் மாறுவதாக. பிசாசுடைய கிரைகள் விலகுவதாக. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உன் கூடவே இருக்கிற மகளே, என் மகனே, நான் இருக்கிறேன். இந்த ஊழியத்தை இதுவரை நடத்தி வந்தீங்க, இனிமேலும் நான் நடத்துவேன் சொல்றாரு. நான் உங்க கூடவே இருப்பேன் சொல்றாரு. இயேசுவோட கூட இருந்து அந்த ஊழியத்தை நடத்தினது போல உங்க 2 பேரோட கத்த கூட இருப்பேன் சொல்றாரு. நான் சொல்றேன், தெளிவா சொல்றாரு. இந்த ஊழியம் மேன்மை அடைய போகிறது. இந்த ஊழியம் ஆண்டவர் மேல உங்களை கொண்டு வந்து நிறுத்த போகிறார். இந்த ஊழியத்திலே அநேக ஜனங்கள் ஓடி வருவார்கள். கூட்டம் கூட்டமாய் ஓடி வருவார்கள். அற்புதங்களை நீ ஆண்டவர் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஓ ஜீசஸ், உங்க குடும்பத்துல ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாருமா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறாருமா. இந்த 2026வது ஆண்டு முழுவதும் தேவன் கர்த்தர் கூட இருந்து அவர் அதிசயங்களை தேவனா இருக்கிறார். ஜீசஸ். ஆண்டவரே, இங்க வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியோர் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இங்க வந்து ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. அவன் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து ஜெப நிலையிலே இருப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ராஜா. இம்மட்டுமா எங்களை நடத்தி கொண்டு வந்தீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. இசப்பா, அந்த 2026வது ஆண்டுக்கான கர்த்தர் கிருபை செய்து உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஜெப நிலையிலே இருப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்ம இந்த 2026 காண்பது நம்மளுடைய பலனோ நம்மளுடைய ஞானமோ அல்ல, கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்க பேசிருக்கீங்க. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல எந்த மனுஷன் எழும்பி நிற்க கூடாது. முறியடிக்கிறேன். ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்களே. இங்க வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, இந்த ஊழியத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். ஹல்லேலூயா. வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் நீங்க வெறுமையாய் அனுப்பினதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எந்தெந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறாங்கன்னு தெரியல, ஆனாலும் நீங்க அறிந்திருக்கிற தேவன். எங்க நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே இன்னது என்பதை அறிந்திருக்கிற தேவன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. குடும்பத்துல காணப்படுகிற பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிரிவினைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வறுமைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பல வருடமாய் தொடர்ந்து வருகிற ஆண்டவரே பிரச்சனைகளும் போராட்டங்களும் இன்று இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண்போகாது சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. மாம்சமான யாவரின் மேல ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, அந்த ஆவியை ஊற்றி இந்த பிள்ளைகளை நீங்க
திருப்தியாய் நீங்க அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டது போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பத்துடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க. சமாதானம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. ஊழியத்தின்